वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। मणिदीप कुमार तदनंतरम श्रवण भट्टाचार्य सिंगपेरुमा कोविल धर्मगिरी पाठशाल वासिच्चिरुक्कार उत्सवங்கள் प्रायश्चित्तங்கள் எப்படி பண்றா அப்படிங்கறத பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். वामं पादं प्रसार्यं सुसिमणि विलसितं दक्षिणं कुञ्जयित्वा वामोरन्यसहस्तं वरदमभयदं पाणिना दक्षिणेन शङ्खं चक्रं दशानं शशिनिभवनितं सर्ववन्त्यं त्रिनेत्रं वन्देऽहं पाटलाद्रौ विलसितमनुजितं वज्रदंशं श्रीनृसिंहं நமஸ்தபாயே. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது சாஸ்திரோக்தமாக செய்யணுன்றது சாஸ்திரம் சொல்கிறது. இதில் வருஷத்தில் என்னென்ன பிராயச்சித்தங்கள், என்னென்ன உற்சவங்கள், அந்த உற்சவத்துக்கு உண்டான பிராயச்சித்தங்கள் என்னன்றத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல பிரம்மோற்சவம் நம்ம எந்த உற்சவமும் செய்தாலும் பெருமாளுக்கு அது உத்தமோத்தமம், உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு 4 விதமாக பிரிக்கப்படுகிறது. இதில் உத்தமோத்தம விதின்னு பார்த்தா ஒரு பிரம்மோற்சவத்தை உத்தமம், மத்தியமம், அதமம் ஏவ வக்தவியம் இதுதான் சொல்லணும். உத்தமோத்தமம் சொல்லிட்டா உத்தமோத்தமம், உத்தம மத்தியமம், உத்தம அதமம். அப்போ மத்தியமோத்தமம், மத்தியம மத்தியமும், மத்தியமாதமும் சொல்லணும். அதமோத்தமம், அதம மத்தியமும், அதம மத்தியமும், மத்திய அதமாதமம்னு சொல்லணும். உத்தமோத்தமம் சொல்லணும். உத்தம மத்தியமம் அதமம் பிரி. உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. அதில் பிரம்மோற்சவத்தை உத்தம விதியாக சொல்லப்படுறது குறைஞ்சபட்சம் 15 நாளாவது பண்ணணும்னு சொல்கிறது சாஸ்திரம். அதில் அது இல்லாட்டி நவதினம் 9 தினம் 9 நாட்களாவது பண்ணணும். மத்தியமாக சொல்லணும்னா 7 நாட்கள் இல்லாட்டி 5 நாட்களாவது சொல்லணும். அதமும் 1 நாளாவது பண்ணணும் உற்சவத்தை அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரத்தில். இதை மாதிரி பிரம்மோற்சவம் முடிஞ்ச பிறகு இந்த உற்சவம் நம்ம பண்ண முடிக்கும்போது நம்ம அறியாமல் சிறிய தவறுகள் உற்சவத்தில் திருவாராதன கிரமத்திலேயோ கைங்கரியத்திலேயோ ஏதாவது சிறிய தவறுகள் நடந்தால் அதோட பிராயச்சித்தமாக சக்கரஸ்தானம் பூர்த்தி ஆன உடனே 10ஆம் நாளாக துவாதசாராதனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது எதுக்குன்னா பிராயச்சித்த உற்சவமாகவே சொல்லப்படுறது. இந்த 9 நாளில் நமக்கு தெரியாத தவறுகள் நடந்ததுன்னா அது அதே போல் பெருமாளோட சாநித்தியத்துக்கோசரம் இதை செய்யப்படுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதை இந்த துவாதசாராதனம்னா 12 விதமான திருவாராதங்கள். இந்த திருவாராதனத்தில் 16 உபச்சாரங்களோடு இந்த திருவாராதனை பண்ணணும்னு சொல்கிறது. ஒரு திருவாராதத்துக்கும் 16 உபச்சாரங்கள் பண்ணி விசேஷமான தளிகை, விசேஷமான பழங்கள் சமர்ப்பித்து பெருமாளை சாந்திப்படுத்தி சாநித்தியத்தை ஏற்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி 2வது ஸ்ரீ புஷ்ப யாகம் அப்படின்ற ஒரு சாந்தி உற்சவம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா ஸ்ரீ புஷ்ப யாகம்ன்றது எதனால் சொல்லப்படுறதுனா இதே மாதிரி பிராயச்சித்த உற்சவமாக தான் இதை சொல்கிறான். அதில் புஷ்பத்தை முதல் நாள் சில கைங்கரிய பராலாம் 3 நாள் பண்ணுறா. அதுலேயும் உத்தமம், மத்தியமும், அதமும் வருது. 3 நாள் பண்ணலாம், 1 நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலான்றது சொல்கிறது சாஸ்திரம். இதில் ஒரே நாள் கூட பண்ணணுன்றது சாஸ்திரம் சொல்கிற அதம பட்சத்தில். அப்போது காலையில் பெருமாள் திருவாராதனை கண்டருளி ஆஸ்தான மண்டபத்தில் ஏறி யாகசாலில் அக்னி ஆராதனை பண்ணி புஷ்பத்தை ஆவாகனம் ஒரு கலசத்தை வச்சு அந்த புஷ்பத்தை ஆவாகனம் பண்ணி புஷ்பேஷனை ஆவாகனம் பண்ணி திருவாராதனை பண்ணி அதே பெருமாளை திருவடியிலிருந்து திருமார்பு வரைக்கும் சமிருத்தியாக வாசன புஷ்பத்தை சேர்த்து பெருமாளை சாந்தி பண்ணி சாநித்தியத்தை கண்டுரலை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்த பகுதியாக
இன்னொரு சாந்தி உற்சவம் சம்வத்சரத்தில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹவிர் நிவேதனம், அதாவது திருப்பாவட உற்சவம்னு சொல்லி நடக்கிறது எல்லா இடத்துலையும். இந்த திருமலையில் வந்து புதன்கிழமை நடக்கும், வேலைக்கிழமை ஹவிர் நிவேதனம் பெருமாளுக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் எல்லா சன்னிதிலையும் அது சாத்தியப்படுறது இல்லாதனால சம்வத்சர பிராய்ச்சித்தமாக இந்த ஹவிர் நிவேதத்தில் ஏதாவது ஒரு அவளுடைய நட்சத்திரத்தில் பெரும் சுவாமி திருநக்ஷத்திரத்தையாவது அதாவது சாத்தியமான ஒரு ஏகாதசியோ பஞ்சபருவத்தில் பண்ணுறான். அது எதுக்கோசரம் பண்ணுறாருன்னா சுவாமி சாநித்தியத்தை திருப்பி வந்து நம்ம வந்து சாநித்தியமாக வச்சிருந்தாதான் பெருமாள் வந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு சாத்தியப்படுறதுன்றதுனால இந்த ஹவிர் நிவேதம் குறைஞ்சபட்சம் 25 கிலோவாவது பெருமாளுக்கு ஒரு தலிகையை சமர்ப்பித்து அதை வந்து வர பக்தாளுக்கு எல்லாம் கொடுத்து பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க. அதே போல் பவித்ரோத்சவம், இதில் சம்வத்சர உற்சவத்தில் இதெல்லாம் நடந்துன்னு வருது. அதே போல் பவித்ரோத்சவம் சம்வத்சர வைகல்ய பிராய்ச்சித்தார்த்தம்னு சங்கல்பமே அதில் வருது. ஏன் அப்படின்னா இதில் என்ன உத்திஷ்டமாக சொல்கிறாங்கன்னா மூலவர் ஸ்தானத்தில் இருக்கிற பெருமாளுக்கோ அந்த விக்கிரகத்துக்கோ நம்மளுடைய வஸ்திரமோ இல்லாட்டி அது மேலே ஊறுற பூலால் வர புழுவோ கரப்பாம்பூச்சோ ஏதோ ஒன்று இந்த பெருமாள் திருமேனியில் பட்டுட்டே இருக்குது. இப்போ இருக்கிறதுல பூனெல்லாம் கூட வந்துட்டு இருக்கு. விசேஷமாக பெருமாள் திருமேனியில் தான் படுத்துட்டு இருக்கு. அதனால் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறான்றதுனால அவளும் வந்துட்டு இருக்கா, அவளும் படுத்துட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா. இதோட பிராய்ச்சித்தார்த்தமாக தான் பவித்ரோத்சவம் வந்து நம்ம பெருமாள் திருமேனியில் இது கூட உத்தமம் மத்தியமம் அதமமாக சொல்லப்படுறது. எல்லா உற்சவமே உற்சவம் மத்தியம் அதமமாக சொல்லப்படுறது. இதில் 7 நாள் பவித்ரோத்சவம் உத்தமமாக சொல்லப்படுறது. 5 நாள் 3 நாள் இல்லை ஏக தினமாவது பண்ணுங்கோ. முன்னாள் அங்குரார்ப்பணம் பண்ணி மறுநாள் பவித்திரத்தை சமர்ப்பணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் வந்து இதில் அந்த பவித்திரத்தில் வந்து மகாவிஷ்ணுவே தான் திரும்பி ஆவாகனம் பண்ணி அந்த பவித்திரத்துக்கு முன்னால் அதிவாசங்கள்லாம் பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சைனாதிவாசம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஜப்யம் பண்ணி வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அந்த 365 நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு பவித்திரன்ற கணக்கில் 365 பவித்திரம் சாத்தணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் யதாசக்தி நம்ம சாத்தின்னு இருக்கோம். ஒரு சில சன்னதியில் எங்கேயோ 365 பவித்திரம் சாத்துறதாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கும்போணம் சைடில் தான், எனக்கு தெரியல, சரிவாவா சொல்லியிருக்காளே தவிர கேள்வி ஞானத்தோட சரி. இதை மாதிரி பவித்ரோத்சவத்தை விசேஷத்தை பற்றி நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இதை 365 பவித்திரம்லாம் யாரும் சாத்துறதில்ல, அப்படிலாம் சாஸ்திரத்தை சொல்லலை. பிரமாண வாக்கியம் இருக்கு. 365 பவித்திரம் சாத்துறதில்லை, 365 திருவாராதனம் பண்ணுறோம். திருவாராதனம் பண்ணுறோம். அது உப்ளேபுல் சல்லிலே வச்சு சொல்லலை. ஆனால் 365ங்கிறதுக்கு வியாதி நிர்வாணத்தை சொல்ல முடியாது. திருவாராதனத்தை சமாதானம் 365 சாஸ்திரத்தை சொல்லலை, அது வரைக்கும் சாத்தலை. திருவாராதனம் பண்ணுவாங்க, அது உப்ளேபுல் கூட பண்ணுறாங்க. சரி சார், மேற்கொண்டு சார். திருமுகம் அதுவுமே தெரியாது. இந்த பவித்ரோத்சவ விதியில் இதை மாதிரி சாந்தி கோஷம் சொல்கிறது. எப்படி சொல்லப்பட்டாலும் இந்த சம்வத்சர உற்சவாதிகளில் பெருமாள் சாநித்தியமாக இருக்க வேண்டும். அந்த சாநித்தியத்தினால கிராமங்கள் தேசம் எல்லாம் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அடைய வேணுன்ற ஒரு சங்கல்பத்தினால தான் இதெல்லாம் செய்யப்படுறது. அதே மாதிரி இந்த சன்னதியில் ஏதாவது நமக்கு நித்திய திருவாராயணம் பண்ணுறவா அர்ச்சகர் ஏதாவது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சாரோ, ஏதாவது மாற்றுதல் ஏற்பட்டாலோ, இல்லை கிராமத்தில் வந்து ஒரு வியாதியினால் அவஸ்தைப்படுறான்றான்னா மகாசாந்தி யஜ்ஞம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் வந்து 7 திரவியங்கள் பௌண்டரிக அக்னி முகமாக பண்ணணும். அதுலேயும் கலசத்தை 1 ஏழை பண்ணி விஷ்ணு ஆவாகனம் பண்ணி ஆராதனை பண்ணி அக்னி ஆராதனை பண்ணி 7 விதமான ஆச்சாரிய பெருமக்களை வைத்து செய்வது ஒரு விதம். அதே போன்ற அனைத்து விதமான சூக்தங்களை ஜெப்பியம் செய்து அந்த தீர்த்தத்தை திருமேனி பெருமாள் திருமேனியிலும் சேர்க்கணுன்றது சாஸ்திரம் சொல்கிறது. இது 2 விதமாக நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. 2 விதமாகவும் பெரிவா அனுஷ்டிச்சுட்டு இருக்கா இந்த காலத்துலேயோ. 7 விதமான திரவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்களன்னா நமக்கு சத்து மாவு, எள்ளு, விறகு, இது சமித்து, சுத்த அன்னம், அபூபம், ஆத்தியம்,
நெல் பொரி. இதை மாதிரி மகா சமீத அண்ணா ஆட்சி சத்து லாஜ தில அபூ முடிஞ்சு போச்சு. சரி, அது மாதிரி சம்ஸ்கிருதம் சொல்லி போய வாசிக்கல எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும். சமீத அண்ணா ஆட்சிய சத்து லாஜ தில அபூ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் சம்ஸ்கிருதம் சொல்ல. நான் சொன்ன மாதிரி 7 விதமான திரவியத்தினால மகாசாந்தியில் யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணி பூர்ணாதி பண்ணி பெருமாள் இடத்துல அந்த கடத்தை பிரதட்சணமாக சுசி சுத்தம் சொல்லி ஆவாகனம் பண்ணி அந்த ஜப்பியம் பண்ண தீர்த்தத்தை திருமேனி முகூர்த்த சேர்த்தா அது பெருமாளுக்கு உண்டான ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்கி பெருமாள் திரும்பி சாநித்தியத்தை அடைகிறார்னு சாஸ்திரம் சொல்கிறது. எனக்கு அவகாசம் கொடுத்த மகனீயர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி இதோட இதை பூர்த்தி பண்ணி ரொம்ப சந்தோஷம். சிவன் சொல்ல மாட்டேன் இவ்வளோ விஷயம் சொல்கிறான். என்ன சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லணும் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லி ஆயுஷ்ங்கிற அனுகிரகத்தை